அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியூடாக இன்று உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இந்த பாரதி நிகழ்ச்சியில் பெண்களுக்கான உளவியல் சம்பந்தமாக பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது வழக்கம். அதே போன்று இன்றும் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சிக்கு உளவியல் சம்பந்தமாக, அதாவது பெண்களுடைய உளவியல் சம்பந்தமாக பல விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சுண்டுக்குழியில் வளர்பிறை உளவள துணை நிலையத்தின் இயக்குனராக பணிபுரியும் அருட்பணி ஈசை விஜேந்திரன் அவர்கள் என்று வருகை தந்திருக்கிறார். அவரோடு பெண்களுக்குரிய உளவியல் சம்பந்தமாக பல விடயங்களை பகிர்ந்து கொள்ள போறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல நலமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். சரி ஃபாதர், உங்களது முதல்ல ஒரு பொதுவான கேள்விதான். இந்த உளவியல் என்றால் என்ன என்பது பற்றி சில கருத்துக்கள். உளவியல் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய பண்புகளும் அவனுடைய உணர்வுகளும் அவனுடைய எண்ணங்களின் வெளிப்பாடாக அவனுடைய நடத்தை மாற்றங்கள், உணர்வு மாற்றங்கள், சிந்தனை மாற்றங்களில் ஏற்படுகின்ற ஒரு விளைவாக ஒரு மனிதனை பார்க்கலாம். அந்த மனிதனுடைய உளநலம் அந்த மனிதனுடைய வாழ்வு முறைகளிலும் அந்த மனிதனுடைய செயற்பாடு முறைகளிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், மனிதனுடைய மனநலம் என்பது உளநலம் என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அந்த மனநலத்தில் பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கலாம். அவர் வளர்க்கப்பட்ட விதம், அவருடைய அனுபவங்கள், அவருடைய பெற்றோருடைய கால சூழ்நிலைகள், பண்பாடுகள், அவருடைய இயக்க முறைகளை பார்க்கின்ற வேளையிலே அவர்களுடைய வாழ்வு பல செல்வாக்கு காரணிகளாலே ஆளுமை தன்மைகள் வளர்ச்சி அடைவதை பார்க்கலாம். எனவே இந்த உளநலம் என்பதும் உளவியல் என்பதும் மனிதனோடு இணைந்த ஒன்றாக இருக்கின்றது. அந்த மனிதனை வழிநடத்தி சந்தோஷமான வாழ்வுக்கு உளவியல் இட்டு செல்லுகின்றது என்பதை பார்க்கலாம். சரி, அதே போன்று ஃபாதர், நாங்கள் இந்த உளவியல் என்றால் என்ன என்பது பற்றி நீங்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தீர்கள். இந்த பெண்களுடைய உளவியல் சம்பந்தமாக சில கருத்துக்கள். பெண்களுடைய உளவியல் என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஒரு சமூகத்திலே பெண்கள், சிறுவர்கள், ஆண்கள், முதியோர்கள் என்று சொல்லி 4 வகையான அந்த பல வகைப்பங்கு வகிக்கின்றவர்களை கொண்டு ஒரு சமூகம் உருவாகி இருப்பதை பார்க்கலாம். அதிலே பெண்கள் பெரும் பங்களிப்பதையும் பெண்களுடைய உளநலம் குடும்பத்திலும் சமூகத்திலும் மனித வாழ்விலும் பெரும் சவாலாகவும் பல பங்களிப்பு ஆற்றுவதையும் பார்க்கலாம். அந்த வகையிலே பெண்களுடைய உளநலம் என்பது அதுவும் பல தாக்கங்களாலே, பல வாழ்வின் முறைகளாலே, அனுபவங்களாலே அது செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு, பெண்கள் என்று பார்க்கின்ற வேளையிலும் பெண்கள் பல வகையிலான வகைப்பங்குகளை வகிப்பதை பார்க்கலாம். திருமணமாகாத பெண்கள், திருமணமான பெண்கள், பெற்றோர்களோடு வாழுகின்ற பெண்கள், இன்னும் சிறப்பாக பார்க்க போகணும்னு சொன்னால் தங்களுடைய கணவனை இழந்த பெண்கள் வாழுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்வு முறைகளும் பல உளவியல் தாக்கங்களையும் உளவியல் உணர்வு வெளிப்பாடுகளையும் கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஃபாதர், அதாவது நீங்கள் இந்த பல அந்த பெண்களுடைய இந்த திருமணமான பெண்கள் அல்லது பெற்றோரை இழந்த பெண்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அவர்களுடைய இப்போ பெற்றோரை இழந்த பெண்களுடைய உளவியல் சம்பந்தமான சில கருத்துக்கள். அவர்களுக்கு உதாரணமாக ஒரு பெண்ணுடைய வாழ்விலே அவருடைய அம்மாவுடைய செல்வாக்கு பெரும் செல்வாக்காக இருப்பதை பார்க்கலாம். அத்தோடு அவருடைய தந்தையுடைய செல்வாக்கும் பெரும் செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கலாம். இதிலே ஒரு பெண்ணுக்கு தாயினுடைய செல்வாக்கு, தாயினுடைய வளர்ப்பு முறைகள், தாயினுடைய பண்பாடு, அவருடைய ஒழுக்க முறைகள் பெரும் செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கலாம். இந்த வகையில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பெண் தன்னுடைய தாயின் கருவில் இருந்து, அதாவது அந்த பெண் தாயுடைய கருவிலே 6 மாதத்திலே கருவில் இருக்கின்ற பொழுது அது ஒரு கற்றுக்கொள்ளுகின்ற கருவாக அது உருவெடுப்பதை பார்க்கலாம். அந்த 6 மாதத்திலிருந்து 6 வருடங்கள் வரையாக அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு மனப்பதிவு, அதாவது பிற்காலத்திலே வாழக்கூடிய அனைத்து உணர்வுகள், சிந்தனைகள், வாழ்க்கை முறைகள், அனுபவங்கள், அவருடைய உளவியலும் மனநலமும் சிறப்பாக, அவருடைய ஆளுமையும் சிறப்பு பெறுவதை பார்க்கலாம். எனவே அந்த 6 மாதம் தொடக்கம் 6 வருடங்கள் வரையான அவருடைய அனைத்து ஆளுமை பதிவுகளும் மனப்பதிவுகளும் ஒரு நேர்மயமான நல்ல பதிவாக அம்மாவுடைய அன்பு, ஆதரவு, அவருடைய அன்பு கிடைக்கின்ற பொழுது அந்த குழந்தை சிறப்பான ஒரு நல்ல பெண்ணாக, ஆளுமையில் சிறந்ததாக, பண்பாட்டில் சிறந்ததாக, உணர்வுகளில் சிறந்ததாக வளரலாம். அது தவறாக எதிர்மறையான அனுபவங்களாக இருக்கின்ற பொழுது, எதிர்மறையான மனப்பதிவுகளாக இருக்கின்ற பொழுது அது
ஒரு பெண்ணுடைய வளர்ச்சியிலே ஆளுமையிலும் உளநலத்திலும் பல பாதிப்புகளை ஏற்படுத்துவதை நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களிலும் உள ஆற்றுப்படுத்தலிலுமே கண்டிருக்கிறேன். அதாவது பெற்றோர்களுடன் வாழுகின்ற இந்த பெண் பிள்ளைகள் வந்து ஆளுமை நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள். சரி, அதே போன்று ஃபாதர், இப்ப கணவனை இழந்த பெண்களுடைய உளவியல் ரீதியான மனநிலைகள் சம்பந்தமாக. கணவனை இழந்த பெண்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மனைவியாக இருக்கின்ற வேளையிலே அவர்கள் பல சமூக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார். உதாரணத்திற்கு, நன்றாக வாழ்ந்து வந்த ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனை திடீரென்று இழக்கின்ற ஒரு சூழ்நிலை வேறு, நோய்வாய்ப்பட்டு இழக்கின்ற ஒரு சூழ்நிலை வேறாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், முழுமையாக கணவனுடைய பாதுகாப்பிலும் அவருடைய பொருளாதாரத்திலும் தங்கியிருந்தவர்கள் கணவனை இழக்கின்ற பொழுது முழுமையான பொருளாதார ரீதியான சுமைகளை அவர்கள் சுமக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். இதனாலே அவர்கள் வேலைகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு போகின்ற வேளையில் அங்கே பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. உதாரணமாக, பொருளாதார ரீதியாக அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும், உளவில் ரீதியான உடல் ரீதியான மன ரீதியான தாக்கங்களுக்கு உள்ளாகின்றார்கள். அதிலும் சிறப்பாக அந்த பெண்கள் அந்த தங்களுடைய பிள்ளைகளை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது தங்களுடைய பிள்ளைகளை பராமரிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. எனவே இந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது அதிகமான எதிர்பார்ப்புகளும் அதிகமான வேலை சுமைகளும் இருக்கின்ற பொழுது அவர்கள் ஓய்வின்றி தங்களுடைய பணிகளை செய்கின்ற பொழுது பல உளவியல் உடலியல் தாக்கங்களுக்கு உள்ளாகுவதை பார்க்கலாம். அதிலும் சிலர் அதை தாங்குகின்ற சக்திகளை பெறலாம். அதாவது ஒரு மன அழுத்தம் ஒன்று வருகின்ற பொழுது அதை தாங்குகிற திறன் இருக்கும் என்று சொன்னால் அவை வெற்றி கொண்டு ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெண்ணாக செல்ல முடியும். ஆனால் அந்த தாங்குகிற திறன் சக்தி அவர்களுக்கு குறைவாக இருக்கின்ற பொழுது அவர்கள் சவால்களுக்கு முகம் கொடுத்து மன அழுத்தங்களுக்குள்ளாவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கான தீர்வு என்ன? இதற்கான தீர்வை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே பெண்கள் தங்களுடைய பல வகையான மன அழுத்தங்களுக்கும் கவலைகளுக்கும் மன சோர்வுகளுக்கும் உள்ளாகின்ற வேளையில் அதற்கான தாங்குதிறன் சக்தி இருக்கின்ற வெற்றி கொள்ளுகின்றார்கள் சொல்லியிருந்தேன். எனவே அதற்கு தாங்க முடியாமல் தங்களுடைய மன அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் இருக்கின்றவர்கள் அதற்கான சில பயிற்சிகள் இருக்கின்றன. அந்த பயிற்சிகளை செய்கின்ற பொழுது அதிலே அவர்கள் மன அழுத்தத்திலிருந்து வெளியிலே வர முடியும். இல்லை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட 3 மாதம் 6 மாதங்களுக்கு மேலான மன அழுத்தங்கள் இருக்கின்ற பொழுது அது ஒரு மனச்சோர்வை இட்டு செல்கின்றன. அந்த மனச்சோர்வு ஒரு மனப்பிளவு நோயாக உருவெடுக்கின்ற சூழ்நிலையும் இருக்கு. எனவே ஒருவர் அந்த மன அழுத்தத்தில் இருக்கின்றார் என்று சொன்னால் அதை அவர் உணர்ந்தால் அது ஒரு தீர்வாக இருக்கும். உணரவில்லை என்று சொன்னால் மற்றவர்கள் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்பதை அவர்கள் தெரியப்படுத்துகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை என்பது உண்மையாக பலருக்கு இல்லாமல் இருக்கின்றது. எனவே இந்த மன அழுத்தத்தை அவர் கண்டுபிடித்தால், அதை இனம் கண்டு கொண்டால் அதற்கான சில பயிற்சிகளை தீர்வுகளை செய்ய முடியும். அதற்கான உளவியல் ஆற்றுப்படுத்தலுக்கு செல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் யோக முத்திரைகள், சில தியானங்கள், அப்படியான சில பயிற்சிகளை செய்வதனூடாக அந்த மன அழுத்தத்தை அவர்கள் விடுதலையாக முடியும். அதாவது பெண்கள் வந்து மன அழுத்தத்தை குறைப்பதற்கு பல பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். உதாரணத்துக்கு தியானம் போன்றவையெல்லாம் நல்ல ஒரு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறீர்கள். அது எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் எல்லாம் பலன் கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொருடைய மன அழுத்தத்தின் தாக்கத்தையும் அவருடைய வீரியத்தன்மையும் அவருடைய நிலைகளையும் பொறுத்து பலனளிக்கும். ஒரு சிலருக்கு தியானங்கள் பலனளிக்கலாம், ஒரு சிலருக்கு பலன் அளிக்காமல் போகலாம். ஒரு சிலருக்கு யோக முத்திரைகள் என்று சொல்லி அந்த முத்திரைகளை செய்கின்ற பொழுது நம்முடைய உடலில் இருக்கிற உறுப்புகளும் எங்களுடைய மூளையினுடைய பல நரம்பு தாக்கங்களும் அதை சமநிலை அடைவதை பார்க்கலாம். எனவே கிட்டத்தட்ட ஒரு 20-25 பயிற்சிகள் இருக்கின்றன. அந்த பயிற்சிகளை யாருக்கு என்ன நிலையில் எப்படி கொடுப்பது என்பது உள ஆற்றுப்படுத்தினர்களும் உளவள சிகிச்சையாளர்களும் உள நல மருத்துவர்களும் அதை தீர்மானிப்பார்கள். எப்படியான பயிற்சி யாருக்கு எப்படி கொடுப்பது. எனவே இந்த பயிற்சி இவருக்குத்தான் இருக்கும் என்பதை அந்த நிலைகளை பொறுத்து தான் நாங்கள் தீர்மானிக்க முடியும். இன்னொரு கேள்வி ஃபாதர், இந்த தியானம் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உளவியலுக்கு தியானம் என்பது சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த சில பேர் தியானம் சரியாக செய்ய மாட்டார், அவர்களுடைய மனம் வேறு எங்கேயோ நாடிக்கொண்டிருக்கும். அதற்கு என்ன காரணம்? அதற்குத்தான் அவர்கள் சரியான மனநிலை ஒருநிலைப்படுத்துவதற்கான பயிற்சிகளிலே அவர்கள்
பயிற்றப்படவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் அவர்களுக்கு ஆரம்பத்திலே கடினமாக மனதை ஒருநிலைப்படுத்துகின்றது தான் தியானமாக. என்னை பொறுத்த மட்டில் தியானம் மட்டும்தான் மன அழுத்தத்திற்கு ஒரு தீர்வு என்று சொல்ல முடியாது. ஒரு 15-20 பயிற்சிகளில் அது ஒன்றாக இருக்கின்றது. எனவே அவருக்கு என்ன பயிற்சி கொடுப்பது, எப்படி கொடுப்பது என்பதை உளவியலாளர்களும் உள ஆற்றுப்படுத்தினர்களும் மனநல மருத்துவர்களும் அல்ல உளவள சிகிச்சையாளர்களும் தீர்மானிப்பார்கள் எது அவர்களுக்கு சிறந்தது. என்னை பொறுத்த மட்டிலே நான் அவர்களை கதைக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு எப்படியான பயிற்சியை கொடுப்பது, அதிலும் பல வகையான மன அழுத்தங்களை குறைப்பதற்கான சில சிகிச்சை முறைகள், உளவள ஆற்றுப்படுதல் திறன்களை பயன்படுத்தி அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். தியானம் என்பது அதாவது உளவியல் சம்பந்தமானதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் ஃபாதர், பெண்களுக்கு சமூகத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படும். சமூகத்தின் ரீதியாகவும் அவர்களுக்கு உளவியல் சம்பந்தமான பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அதற்கு காரணம் என்ன? பெண்களுக்கு உளவியல் ரீதியான பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன சொன்னால் சமூகத்திலும் குடும்பத்திலும் வாழுகின்ற சூழலிலும் பல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் இருப்பதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு முழுமையான ஆளுமையுள்ள ஒரு குடும்பத்தில் வாழுகின்ற பெண் கணவனிடமிருந்தும் தன்னுடைய பெற்றோரிடமிருந்தும் தன்னுடைய உறவுகளிலிருந்தும் சமூகத்திலிருந்தும் பிள்ளைகளிடமிருந்தும் சரியான ஒரு ஆதரவையும் அன்பையும் பராமரிப்பையும் கிடைக்கின்ற பொழுது இந்த பெண் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்வை நோக்கி செல்லலாம். எனவே இவை அவருக்கு கிடைக்காத பொழுது அவர் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்ற சூழ்நிலைகளை பார்க்கலாம். உதாரணத்துக்கு நாங்கள் முன்னே பார்த்ததை போன்று ஒரு பெண் தானாக இயங்குகின்ற தலைமை தாங்குகின்ற குடும்பத்தில் இவை இல்லாத பொழுது அந்த பெண்ணுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படலாம். எனவே இந்த பெண் வேலைகளிலே மன அழுத்தங்கள் ஏற்படலாம், வேலையில்லா பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் ஏற்படலாம். ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை கையாள முடியாத திறனை அவர்கள் இல்லாத பொழுது, தாங்குதிறன் சக்தியற்று இருக்கின்ற பொழுது மன அழுத்தங்கள் ஏற்படலாம். அதே போன்று பெண்களுடைய சில சவால்களுக்கு முகம் கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். பெண்களுடைய பல வகையான வன்முறைகளுக்கும் குடும்பத்திலும் சமூகத்திலும் ஏனிடங்களும் ஏற்படுகின்ற வன்முறைகளும் மன அழுத்தங்களை ஏற்படுத்துகின்றன. அதோடு சேர்த்து தங்களுடைய வேலைகளை ஓய்வின்றிய தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுதும் பல மன அழுத்தங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். பாலியல் ரீதியான, வார்த்தைகள் ரீதியான, உளர் ரீதியான வன்முறைகளும் துஷ்பிரயோகங்கள் நடக்கின்ற பொழுதும் வன்முறைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல், வன்முறைகளை தாங்க முடியாமல் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் பார்க்கலாம். தற்போது சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது இந்த கோவிட்டும் பல மன அழுத்தங்களை ஏற்படுவதை பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் அதிகமான பெண்கள் வீடுகளிலே இருந்து பணியாற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு அதிகமான வேலைப்பளுக்களும் அந்த வேலைகளோடு சேர்ந்து தங்களுடைய வீட்டு வேலைகளோடு சேர்ந்து தம் அலுவலகங்களில் செய்கின்ற பணிகளை செய்கின்ற பொழுதும் அவர்கள் சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற சூழ்நிலைகளை பார்க்கலாம். எனவே இது குடும்ப ரீதியாக, சமூக ரீதியாக, வேலைத்தளம் ரீதியாக பல அழுத்தங்களை முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கலாம். எனவே இந்த அழுத்தங்களை அவர்கள் சமாளித்தால், வெற்றி கொண்டால் வாழ்விலே அவர்கள் தாங்குதிறன் சக்தியை பெறுகின்றார்கள். இல்லையென்று சொன்னால் அதற்கான சில தீர்வுகளை அவர்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும். நீங்கள் வேலைத்தலங்களில் பல மன கவலைகள், மன கசப்புகள் ஏற்படுகின்றது, உளவியல் ரீதியான பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது பற்றி சொல்லியிருந்தீங்க. அதற்கான தீர்வு என்ன ஃபாதர்? உதாரணத்துக்கு பார்க்கின்ற வேளையிலே ஒவ்வொரு வேலைத்தளங்களும் எப்படி இருக்கின்றன பொறுத்து தான் இருக்கின்றன. உதாரணத்துக்கு அந்த வேலைத்தளங்கள் எப்படியான வேலைகளை செய்கின்றார்கள், அந்த வேலைகளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்கின்றார்களா, இல்லை என்று சொன்னால் வேலையை வேலைக்காக செய்கின்றார்களா, பணத்திற்காக செய்கின்றார்களா, ஒரு மன திருப்திக்காக செய்கின்றார்களா என்ற அவருடைய மனநிலைகளாம் மன அழுத்தத்தை தீர்மானிக்கின்றன. ஒரு சாதாரண ஒரு வேலை செய்கின்றவர் அந்த வேலையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக திருப்தியோடு செய்கின்ற பொழுது அந்த மன அழுத்தங்கள் குறைவடைவதை பார்க்கலாம். எனவே அந்த வேலைத்தளங்களில் இருக்கின்ற அலுவலர்கள், வேலைகளை கொடுக்கின்றவர்கள் எவ்வாறு அவர்களை கையாளுகின்றார்கள், அங்கே இருக்கின்ற உறவு நிலைகள், அவர்களுக்குள்ளான வேலைகளுடைய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், வேலைகள் செய்கின்ற அளவுகள், நேரங்களை பொறுத்து இது செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கலாம். எனவே அந்த வேலைக்கு அவர்கள் நேரத்தோடு செல்லுகின்ற பொழுது, அவர்கள் தங்களுடைய வேலைகளை திட்டமிடுகின்ற பொழுது, இன்ன வேலையை இன்ன நேரத்துக்கு செய்ய வேண்டும் என்று செய்கின்ற பொழுது அவர்கள் சந்தோஷமாக செய்வதையும், அந்த வேலைகளுக்கு அவர்கள் நேரம் பிந்தி செல்லுகின்றதை, வேலைகளை திட்டமிடாமல் செய்கின்ற பொழுது அந்த வேலைத்தளங்களிலே அவர்கள் மன அழுத்தங்களை சந்திப்பதை பார்க்கலாம். சரி, அந்த வகையில் இன்று நாங்கள் பல பெண்களை பார்த்திருக்கின்றோம். அவர்கள் வேலையும் செய்து கொண்டு தங்களுடைய வீட்டையும் பார்க்கின்றார்கள். அவ்வாறு வேலையும் செய்து தங்களுடைய வீட்டையும் பார்க்கின்ற பெண்களுடைய மனநிலை எவ்வாறு காணப்படும்? அவர்கள்
பல வகி வைக்கிறார்கள். உதாரணத்துக்கு வீட்டிலே சமையல் வேலைகளையும் செய்ய வேண்டும், அதனூடாக அந்த வீட்டு சமையல்களை முடித்து விட்டு அலுவலகம் செல்ல வேண்டும், அலுவலகம் சென்று வந்த பின்பும் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும். எனவே அவர்களுக்கு ஒரு சாதாரணமாக வீட்டு வேலை செய்யோடு மட்டும் இருக்கின்றவர்களை விட அலுவலகங்களுக்கு சென்று வேலை பார்க்கின்றவர்களுக்கு இன்னும் அதிகமான மன அழுத்தங்கள் இருக்க சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் அதை அவர்கள் தாங்குதிறன் சக்தியை கொண்டு அதை சமாளிக்கின்ற, அதை வெற்றி கொள்ளுகின்ற திறன்கள் அவர்கள் இருக்குமா இருந்தால் அவர்கள் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் 2 வேலைகளிலும் இருக்கின்ற வேலை சுமைகள் அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. அவர்கள் எவ்வாறு இனம் கண்டு கொள்ளுகிறார்கள், அதை அவர்கள் கையாளுகிறார் என்பதை குறித்து தான் இந்த வேலைப்பளு அவர்களிலே செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கலாம். அந்த வகையில் அடுத்து ஃபாதர் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இந்த சிறுமிகளுடைய உளநலம் பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. சிறுமிகளுடைய உளநலம் என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அந்த சிறுமிகளுடைய உளநலத்தையும் பல பகுதிகளாக பிரித்து நோக்கலாம். உதாரணத்துக்கு பெற்றோடு வாழுகின்ற சிறுமிகளின் நிலைகளை பார்க்கின்ற வேளையிலே அந்த சிறுமிகளும் அவர்களுடைய பெற்றோருடைய மனநலத்தில் தங்கியிருக்கின்றார்கள். எனவே பெற்றோர்கள் ஆரோக்கியமான உள நலத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் இருப்பார்களா என்று சொன்னால் அந்த சிறுமிகளும் உள நல ஆரோக்கியத்தோடு வாழ்வார்கள். அதையும் மேலாக அந்த பெற்றோர்கள் உளநலத்தோடு சிறப்பாக இருந்தாலும் சமூகம் சூழல் எவ்வாறு அவர்கள் அதில் வாழுகின்றார்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கின்றது. எனவே இந்த சிறுமிகள் தங்களுடைய பெற்றோராலே சரியான அன்பையும் பராமரிப்பையும் அவருடைய பாதுகாப்பையும் பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் சந்தோஷமான ஒரு சிறுமிகளாக வாழ்வதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றன. எனவே இந்த சிறுமியர்களும் தங்களுடைய பெற்றோராலே தங்களுடைய வாழ்க்கையிலே அன்பை ஆதரவை பெறுகின்ற பொழுது அவர்கள் சிறப்பான சிறுமிகளாக வாழ முடியும். எனவே அன்பையும் ஆதரவையும் பெறுகின்றார்கள். ஆனால் அந்த சிறுமியர்கள் பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது, சமூகத்தை சந்திக்கின்ற பொழுது, வேறு இடங்களுக்கு அவருடைய அனுபவங்களாக பெறுகின்ற பொழுது அந்த அனுபவங்களிலும் பல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். ஒரு சரியான பெற்றோரால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் ஏன் இந்த நிலைமைகள் ஏற்படுகின்றது என்று பார்க்கின்ற வழியிலே அங்கே சமூகத்தில் செல்லுகின்ற இடங்களில் அவர் அனுபவங்களினூடாக பல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். எனவே அந்த அனுபவங்களும் இந்த சிறுமியினுடைய செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கலாம். இந்த சிறுமியினுடைய எண்ணங்கள், அந்த சிறுமியினுடைய சிந்தனைகள், சிறுமியினுடைய பழக்க வழக்கங்கள், அந்த நடைமுறை கோலங்களும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி பார்க்கலாம். எனவே ஒரு சிறுமியினுடைய மனநலம் என்பதும் சிறுமியுடைய சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்வு என்பதும் பெற்றோரிலும் சமூகத்திலும் அவர் வாழுகின்ற சூழலிலும் தங்கியிருக்கின்றது. எனவே அந்த சிறுமி சந்தோஷமான மகிழ்வாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பல வகையான தாக்கங்கள் செலுத்துகின்ற பொழுது சிறுமி எவ்வாறு தன்னுடைய மனநிலைகளை பாவித்து அதை அனுபவிக்கின்றார், அதை உள்வாங்குகின்றார் என்பதை பொறுத்து இருக்கின்றது. எனவே அது பல தாக்கங்களுக்கு உட்படுகின்ற பொழுது முகம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் ஒரு எதிர்மறையான அனுபவங்களினூடாக எதிர்மறையான மனநிலைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போன்று ஃபாதர், இன்று பல சிறுமிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். உதாரணத்துக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையை பிறந்தவுடனே அனாதை இல்லங்களுக்கு சேர்த்து விடுவார்கள். அவங்க வாழுகின்ற சிறுமிகளுடைய மனநிலை எவ்வாறு காணப்படுகிறது? உதாரணத்துக்கு பெரும்பாலும் இன்றைய அதிகரித்து செல்லுகின்ற நவீன மயமாக்கலும் தொழில்நுட்பத்தின வளர்ச்சியினாலும் எங்களுடைய வாழ்விலே பல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். எனவே ஒரு பெற்றோடு வாழுகின்ற ஒரு குழந்தை பெறுகின்ற மனநலத்திலும் பெற்றோரை இழந்து பிள்ளை ஒரு அனாதை இல்லங்களிலேயோ வேறு பெற்றோருடனோ வேறு இல்லங்களில் வாழுகின்ற பிள்ளை சிறுமிகளின் மனநிலைக்கும் பாரிய வித்தியாசம் இருப்பதை பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் ஒரு ஆரோக்கியமான பெற்றோடு வாழுகின்ற குழந்தை ஆரோக்கிய வாழ்வை நோக்கி செல்வதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோரை இழக்கின்ற பொழுது அந்த சாதாரண ஒரு பெற்றோடு வாழ்கின்ற குழந்தை பெறுகின்ற அன்பு பாசம் அரவணைப்பு கிடைக்காமல் செல்கின்றது இந்த அனாதை இல்லங்களிலும் வாழுகின்ற பொழுது. அந்த அனாதை இல்லங்களிலே சரியான பாதுகாப்பும் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக வர சாத்தியங்கள் அதிகமாகும். ஆனாலும் அது எவ்வாறு கிடைக்கின்ற என்பது ஒரு கேள்விக்குறியாக. என்றால் ஒரு உண்மையான தாயினுடைய அன்பு பாசம் கிடைப்பதை போன்று அந்த அனாதை இல்லங்களில் பிள்ளைகளை சிறுமிகளை பராமரிக்கிற இல்லங்களில் இருக்குமா என்பது அவர்களுடைய ஒழுங்குமுறைகளிலும் அவர்களுடைய திட்டங்களிலும் தான் இருக்கின்றன. எனவே இந்த சிறுமியர்கள் அங்கே சரியான முறையில் அவர்களுக்கான எல்லா வசதிகளும் கிடைக்கின்ற பொழுது அவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆனாலும் அப்படியான சிறுவர் பராமரிப்பு இல்லங்களில் சரியான பெற்றோர்களுடைய நெறிப்படுத்தல் இல்லை என்று சொன்னால்
அவர்களுடைய உறவினர்களிடமோ கொடுக்க முடியும். ஆனாலும் உண்மையான ஆரோக்கியமான பெற்றோடு வாழுகின்ற குழந்தைகளையும் அனாதை இல்லங்களில் வாழ்கிற குழந்தைகளிலும் சரியான மாறுதல்களும் ஏற்படுகின்றன. என்னுடைய உளவியல் அனுபவங்களிலே பார்க்கின்ற வேளையிலே இந்த பெற்றோரை இழந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே எதிர்காலம் பல உணர்வு சிக்கல்களையும் பல சிந்தனை சிக்கல்களையும் பல நடத்தை சிக்கல்களும் எழுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். பல நடத்தை சிக்கல்கள் எழுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது சம்பந்தமாக உதாரணத்துக்கு நான் முதலிலேயும் சொல்லியிருந்தேன், ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோருடைய அதிலும் விசேடமான ஒரு அம்மாவினுடைய அன்பை ஆதரவை பாசத்தை ஒரு வருடத்திலே குழந்தை 6 மாதத்து தாயுடைய கருவில் இருக்கின்ற பொழுதிலிருந்து 6 மாதம் வரை 6 வருடங்கள் வரை பெற்றுக்கொள்வது என்றை பார்க்கலாம். அதிலும் ஒரு வருடம் அன்னையினுடைய அன்பு பாசம் அதை கிடைப்பதை பார்க்கலாம். இதிலே நான் சொல்லாமல் நினைக்கிறேன், ஒரு தாயினுடைய தாய்ப்பாலிலே அன்பு பாசம் அரவணைப்பு அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். அந்த ஒரு வருடங்கள் தாயுடைய அன்பு பாசத்தை கிடைக்காத அந்த ஒரு அனாதை இல்லங்களில் வாழுகின்ற சிறுமி அந்த அன்பை ஆதரவை பெறுவதிலே பல சிக்கல்கள் இருப்பார். எனவே அது அவர் எதிர்காலத்திலே பல விளைவுகளை ஏற்படுத்தலாம். உதாரணத்துக்கு தான் கைவிடப்பட்ட நிலை என்ற ஒரு நிலையை இருக்கலாம், தனக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை, அன்பு கிடைக்கவில்லை, அந்த ஏக்கம் அவருடைய மனநிலைகளில் பதிவாகி இருக்கும். அது எதிர்காலத்தில் அவர்கள் குழந்தை வளர்ந்து சிறுமியாக ஒரு பெண்ணாக வருகின்ற பொழுது அந்த பல அனுபவங்களினூடாக நான் பார்க்கின்ற வேளையிலே பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அது சிந்தனையாக இருக்கலாம், நடத்தைகளில் பிறழ்வுத்தன்மைகளாக இருக்கலாம், அவர்கள் சில சமூகத்துக்கு எதிரான சில விளைவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், ஒரு சாதாரண ஒரு பெண்ணை சிறுமியை விட இந்த சிறுமி தன்னுடைய அன்பை பாசத்தை கிடைக்கும். அது சரியான முறையிலே வேறு இடத்துல கிடைக்குமாக இருந்தால் அவனுடைய மனநிலைகளிலே மாற்றங்கள் ஏற்பட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. பெற்றோர்களால் வளர்க்கப்படுகின்ற இந்த சிறுமிகளையும் சரி, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட இந்த சிறுமிகள், அதாவது அனாதை இல்லங்களில் வாழ்கின்ற இந்த சிறுமிகள், பாடசாலை காலங்கள் பற்றிய உங்களுடைய கருத்து? பாடசாலை காலங்களிலே உதாரணத்துக்கு சாதாரணமாக ஒரு குழந்தையை பெற்றோர் கொண்டே பாடசாலை விடுகின்ற பொழுது அந்த பெற்றோருடைய அன்பு ஆதரவு கிடைக்கின்றது. தட்டி கொடுப்பாங்க, பிள்ளை செல்லமாக வடியா ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார்கள். அது அந்த ஒரு ஸ்கூல் வேனில் ஏற்றிட்டு போவார்கள், வேறு இடங்களே இருக்கும். எனவே அதே அன்பு பாசம் அங்கே கிடைக்காத பொழுது ஒரு ஏக்கம் அடைவதை பார்க்கலாம். இங்கே என்னுடைய நண்பிக்கு அங்கே ஒரு பாடசாலையில் அம்மா அப்பா கொண்டு விடுகிறார்கள், என்னை கொண்டு விடவில்லை என்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு தாக்கத்தையும் ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு குற்ற உணர்வையும் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். எனவே தனக்கு தேவையானவற்றை யாரிடம் கேட்பது, அங்கே கேட்டாலும் அம்மா அப்பா கொடுக்கின்ற அந்த சூழ்நிலைகளிலே இல்லாத சூழ்நிலை பார்க்கலாம். எனவே இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய தாங்குதிறன் சக்தியையும் அந்த சிறுவர் பராமரிப்பு இல்லங்களில் அவர்கள் சரியாக பராமரிக்கப்பட்டால் அவர்களும் மற்ற பெற்றோருடைய குழந்தைகளைப் போன்று சிறுவர்களைப் போன்று பல சாதனைகளை படைக்க முடியும். என்றாலும் இது அவர்களுடைய மனநிலைகளிலும் அவருடைய வளர்ப்பு முறைகளிலும் தங்கியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஃபாதர், அதாவது பெற்றோர்களால் வளர்க்கின்ற இந்த பிள்ளைகளும் சரி, அனாதை இல்லங்களில் வாழ்கின்ற பிள்ளைகளும் சரி, கூடுதலாக இந்த அனாதை இல்லங்களில் வாழ்கின்ற பிள்ளைகள் அதிகப்படியான பாடசாலை காலங்களையும் சரி அவர்கள் முதன்மையானவர்களாக, படிப்பு திறனில் முதன்மையானவர்களாக காணப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய இந்த தாக்கம், தங்களுக்கு இந்த பெற்றோர்கள் இல்லையே என்ற ஒரு தாக்கத்தினால் தான் அவர்கள் அவ்வாறு காணப்படுகிறார்களா, அல்லது இதிலே 2 செல்வாக்கு செலுத்துகின்றதை பார்க்கலாம். பெற்றோர்கள் இல்லை, இதை நாங்கள் சாதனைகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு ஊக்கப்படுத்தலினூடாக பல சாதனைகளை படைக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு முக்கிய நோக்கம் படிப்பிலே சிறந்து விளங்க வேண்டும், ஒழுக்கத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி. எனவே அவர்கள் அந்த ஊக்கப்படுத்தலினூடாக பல சாதனைகளை படைக்கலாம். அவர்கள் தாங்குதிறன் சக்தியையும் அவர்கள் ஒரு சிலர் பல சாதனைகளாக வாழலாம். எனவே மற்றொரு ஒப்பிடுகின்ற வேளையில் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பது அவர்களுடைய பாடசாலை வாழ்க்கையிலே பல சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது அதனாலே அவர்கள் எவ்வாறு அதை தாங்குகிறார்கள், கல்வியிலே சாதனை படைக்கிறார்கள். எனவே அதே பெற்றோரிடம் இருக்கின்ற அந்த அன்பும் பாராட்டும் படிப்பதற்கான ஊக்கப்படுத்தலும்
அந்த சிறுவர் பராமரிப்பு இல்லங்களிலே கிடைக்கின்ற பொழுது சில வழியில் அங்கே அவர்களுக்கு அதிகமான படிக்கின்ற நேரங்கள் கொடுக்கப்படலாம், சில பயிற்சிகள் கொடுக்கப்படலாம், சில வாழ்க்கை முறைகளை சொல்லிக் கொடுக்கலாம். எனவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சாதிக்கின்ற பயிற்சிகள் நெறிமுறைகளை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அதிகமான சாதனையாளர்களாக வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அவர்கள் சாதனை உடைக்க முடியாதவர்களாக மாறுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அனாதை இல்லங்கள்ல வாழ்கின்ற சிறுமிகளுக்கு உங்களுடைய அதாவது இந்த உளவியல் சம்பந்தமாக எதற்கான தீர்வு சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய கருத்தை பார்க்க தீர்வு என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அந்தந்த சிறுவர் பராமரிப்பு இல்லங்களில் எவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்றார்கள் என்பது பற்றி பார்க்கின்ற வேளையிலே அதிலே அவர்கள் சரியான இங்கே பெற்றோடு இருக்கின்ற பிள்ளைகளை போன்று அனைத்து வசதிகளும் அனைத்து பராமரிப்பும் அன்பும் கிடைத்ததுன்னு சொன்னால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் இங்கே பெற்றோடு இருக்கின்ற பிள்ளைகள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றார்களோ அதே பராமரிப்பும் அன்பும் பாசமும் அரவணைப்பும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிமுறைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் இவர்களும் சமநிலையை அடைவார்கள். அதற்கு மேலாக சில அந்த பராமரிப்பு நிலையங்களில் இருக்கின்றவர்கள் சில பெண்களை சில பெற்றோர்களைத்தான் அங்கே நியமிக்கின்றார்கள். அந்த பெற்றோர்கள் ஒரு தியாகத்தோடும் அர்ப்பணத்தோடும் பிள்ளைகளை தங்களுடைய சொந்த பிள்ளைகளாக நினைத்து அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் தட்டி கொடுத்தலையும் இருந்து கொடுத்து தங்களுடைய சிறுமிகளுடைய சோக கதைகளாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், அதற்கு அவர்கள் செவிமடுக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு வெற்றியாளர்களாக மாற முடியும். எனவே தீர்வு என்பது ஒவ்வொரு பராமரிப்பு சிறுவர் இல்லங்களிலும் அவர்கள் எப்படி பராமரிக்கப்படுகின்றார்கள், எப்படியான அவர்கள் உளநலத்தை பெறுகின்றார்கள், எப்படியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழுகின்றார்கள், எப்படியான அவர்களுக்கான நேர அட்டவணைகளோ அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கணும், அதை பொறுத்துத்தான் ஒவ்வொன்றுக்கு தீர்வை வழங்க முடியும். எனவே இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்துக்கு இந்த தீர்வுன்னு சொல்ல முடியாது. எனவே தீர்வுகள் அந்தந்த நிலையங்களிலும் அவர்கள் எப்படியான உளத்தாக்கத்துக்கும் மகிழ்வாக சந்தோஷம் வாழுகின்றார் என்பதை பொறுத்து அது வேறுபடும். எனவே இந்த தீர்வு இந்த பராமரிப்பு நிலையத்துக்குன்னு சொல்ல முடியாது. எனவே அது அங்கே வாழுகின்ற சூழ்நிலைகளை பொறுத்து அது மாறுபடலாம். என்றாலும் அவர்கள் தங்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ற முறையிலே அவர்கள் சரி செய்து கொண்டால் அவர்களுடைய வாழ்விலே பல மாற்றங்கள் ஏற்பட சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஃபாதர், சில பெற்றோர்கள் விபத்து காரணமாக அல்லது பல பிரச்சனைகள் காரணமாக அவர்கள் தங்களுடைய சிறுமிகளை விட்டு தாங்கள் அந்த உயிரிழக்கின்ற ஒரு நிலைமை கூட வருகின்றது, இடையில் விட்டு போற மாதிரியான ஒரு நிலைமை வருகின்றது. அவ்வாறு வாழுகின்ற சிறுமிகளுடைய மனநிலை எவ்வாறு காணப்படும்? இந்த சிறுமிகள் தங்களுடைய வாழ்விலே ஒரு பெற்றோரை நோய்வாய்ப்பட்டு இழக்கின்ற சூழ்நிலை வேறு, திடீரென்று விபத்துக்களாலே இழக்கின்ற சூழ்நிலையில் எங்களுடைய போர்க்கால சூழ்நிலையாக இருக்கலாம், விபத்துக்களாக இருக்கலாம், திடீர் நோய்களாக இருக்கலாம். இன்றைய நவீன உலகத்திலே அதிகமான நோய்கள் திடீர் தாக்குதலாலே அவர்கள் இழக்கின்ற வேளையிலே அவர்களுடைய மனநலங்களை பார்க்கின்ற பொழுது அதிகமான விரக்தியும் அவருடைய சிறுமிகளுடைய பாதுகாப்பல்லா தன்மைகளையும் பார்க்கலாம். எனவே தங்கள் பெற்றோரை இழந்து விட்டோம் என்ற அந்த கவலையும் அந்த ஏக்கமும் அதோடு சேர்ந்து அவர்கள் எதிர்காலத்தை எவ்வாறு நாங்கள் சமாளிக்கப் போகின்றோம் என்ற அந்த பய உணர்வும் இருப்பதை பார்க்கலாம். எனவே இந்த பய உணர்வும் கவலையும் சோகமும் அவருடைய இழப்பு துயரும் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் சரியாக வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அவர்கள் மனநல ஆரோக்கியமாக வர முடியும். சிறப்பாக நாங்கள் சாதாரணமாக பார்க்கலாம், நாங்கள் ஒரு வண்டியை ஓட்டி செல்கின்றோம் என்று சொன்னால் அந்த வண்டியினுடைய காற்று இல்லாமல் போகின்ற பொழுது அது ஒரு விபத்துக்குள்ளாகணும். அதே போன்று அந்த சிறுமியுடைய மனநலங்கள் ஆரோக்கியமாக சுமூகமாக ஒரு சமநிலையான தன்மையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் ஆரோக்கியமான குழந்தைகளாக மாறுகிறார்கள் சிறுவரமாக. எனவே இந்த திடீர் விபத்துக்களாலே பெற்றோர் இழக்கின்ற பொழுது அவர்களும் திடீரென்று அந்த இழப்புக்கு தயாராக இல்லாத சூழ்நிலையில் அவர்களை தாங்குகின்ற சக்திகள் அவரிடம் இல்லாத சூழ்நிலையிலே அவர்கள் பல உணர்வு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைகளில் அவர்கள் ஏற்படுகின்றார்கள். சில வேளைகளில் சிறுமிகள் விபத்துக்கள் காரணமாக தங்களுடைய அவயவங்களை இழந்து விடுகிறார்கள். அவ்வாறு இருக்கிற சிறுமிகளின் மனநிலை எவ்வாறு காணப்படும்? உதாரணத்துக்கு அவர்களும் தங்களுடைய சிறுமிகள் மற்ற சிறுமிகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். சில போரின் விளைவாக இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம், பல நோய்களுடைய தாக்கங்களாக இருக்கலாம். எனவே எனக்கு கால் இல்லை கை இல்லை என்று சொல்லி இரு கால் உள்ளவர்களோடு இல்லாதவர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது பெரும்பாலும் ஒரு குற்ற உணர்வும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஒரு விரக்தி நிலையையும் மனச்சோர்வையும் மன அழுத்தத்தையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அங்கே அந்த மற்ற சிறுமிகளாலே செய்யக்கூடிய நிலைகளிலே தன்னாலே செய்ய முடியவில்லை என்று அவர்கள்
கவலைப்படுவதை பார்க்கலாம். நான் ஒரு சில இப்படி அவயம் இழந்த சிறுமிகளோடு சில பயிற்சிகளை செய்கின்ற பொழுது பார்த்திருக்கின்றேன். எப்படித்தான் அந்த உடல்நலத்தை கொடுத்தாலும் ஒரு நிகழ்வை ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு இல்லை என்பது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றது ஒரு நீண்ட கால அனுபவத்திலே அவர்களுக்கு நேரம் எடுப்பதை பார்க்கலாம். எனவே அந்த சூழ்நிலையில் அவர்கள் ஏற்றுக்கொள்வது என்பது காலங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கங்களோடு இருப்பவர்களே பல சாதனைகளை செய்ய முடியாமல் இல்லாமல் இருப்பவர்கள் பல சாதனை செய்திருக்கின்றார்கள். என்றாலும் அந்த அவயங்களை இழக்கின்ற பொழுது ஒரு வகையான மன அழுத்தம் இருக்கும். அதை அவர்கள் வெற்றி கொள்வதற்கு பல பயிற்சிகளும் பல ஆற்றுப்படுத்தல்களும் அவர்களுக்கு தேவையாக இருக்கும். அடுத்து ஃபாதர், நாங்கள் இந்த முதிய பெண்களுடைய உடல்நலம் சம்பந்தமாக உங்களிடம் சில கருத்துக்களை கேட்கலாம் என நினைக்கின்றேன். முதிய பெண்கள் என்று சொல்லி பார்க்கின்ற வழியிலே சில ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள், வயது முதிர்ந்த பெண்கள் 65 மேற்பட்டவர்கள் என்று சிலர் சொல்லுகின்றார்கள். ஆனால் சிலர் 50 வயதிலேயே முதுமையை எய்துகின்றார்கள், சிலர் 75 வயதிலே முதுமையை எய்துகின்றார்கள். எனவே இந்த முதுமை என்பது அவர்களுடைய செயற்பாடுகளிலும் உடலினுடைய மாற்றங்களிலும் தங்கியிருப்பதை பார்க்கலாம். எனவே ஆய்வுகளின்படி, உளவியலாளர்களின்படி முதுமையை எய்துவது என்பது 65 வயதுக்கு பிற்பட்ட பகுதிகளாக இருக்கலாம். எனவே இந்த முதுமை எய்திய பெண்களுடைய வெளிப்பாடுகள், மனநிலைகள், அவருடைய உணர்வுகளை பார்க்கின்ற பொழுது பல சாதனைகளை படைத்து பல வேலைகளை செய்து பல அனுபவங்களோடு வாழுகின்ற பெண்கள் தங்களுடைய வாழ்விலே முதுமையை அடைகின்ற பொழுது பல மனசோர்வுகளை அடைகிறார். உதாரணத்துக்கு ஒரு பெரிய நிலையிலே இருந்து வேலை பார்த்த ஒரு பெண் முதுமையை எய்தி வேலையிலிருந்து விடுகின்ற பொழுது அவருக்கு அதனாலே ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு இருந்தவர் ஈடுபாடு அற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு விரக்தித்தன்மை ஏற்படலாம், ஒரு குழப்பம் ஏற்படலாம், அது ஒரு மனசோர்வுகள் ஏற்படலாம். எனவே அதிலும் விட அவர் வீட்டு வேலைகளிலே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகளில் இருந்தவர் முக்கியத்துவத்தை இழக்கின்ற பொழுதும் அவருக்கு தான் ஒரு முக்கியமான நிலையில் இருந்தேன், இப்போ முக்கியத்துவத்தை இழத்து விட்டேன் என்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு மன அழுத்தமாக இருக்கலாம், ஒரு கவலையாக இருக்கலாம், ஒரு சோர்வாக இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கலாம். எனவே இந்த முதுமை எய்திய பெண்கள் அவர்களுடைய உடலியலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மனநிலைகளில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். மனநிலைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் சில உடலியல் மாற்றங்களை ஏற்படுத்தும். அவர்கள் தோள்களில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள், அவருடைய தங்களுடைய சிந்தனைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உணர்வுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நடத்தைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பார்க்கின்ற பொழுது அது பல மாற்றங்களின் விளைவுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அது நலமாக இருக்கும். சில வழிகள் அவர்கள் ஒரு வேலையில் இருந்து விலகுகின்ற பொழுது ஒரு இளம் பெண்ணாக இருந்து தன்னுடைய பணிகளிலிருந்து விலகி முதுமையை எய்துகின்ற பொழுது அது ஏற்றுக்கொள்ளுகின்ற தாங்குதிறன் சக்தி அவர்கள் பெற வேண்டும். ஒவ்வொரு நிலைகளிலும் இருந்து ஒவ்வொரு நிலைகளை கடக்கின்ற பொழுது ஒரு தொய்வுத்தன்மையும் ஒரு சோர்வுத்தன்மையும் வளமையாக ஏற்படுவது வழக்கம். அதை அவர்கள் நிவர்த்தி செய்வதற்கு அவர்கள் தாங்குதிறன் சக்தி தான் முக்கியம். எனவே அதை அவர்கள் பெற்றுக்கொண்டால் முதுமையை அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடியும். அதில் ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாரில்லை என்று சொன்னால் பல உளவியல், உடலியல், உணர்வியல், சிந்தனைகள் மாற்றங்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதிய பெண்களுடைய எண்ணப்பாடு, விருப்பங்கள் எவ்வாறு இருக்கும்? அவருடைய எண்ணப்பாடுகள், விருப்பங்கள் என்று பார்க்கின்ற பொழுது தங்களுடைய குடும்ப வாழ்விலே அவர்கள் பல செயற்பாடுகளோடு வாழ்ந்தவர்கள். எனவே அந்த செயற்பாடுகள் அவர்கள் வாழுகின்ற பொழுது ஒரு அன்னையாக, ஒரு மனைவியாக, ஒரு அலுவலகத்தில் ஒரு பணியாளராக பல பணிகளோடு செய்கின்ற பொழுது அந்த எண்ணங்கள் ஒரு உத்வேகமான எண்ணங்களாக, ஒரு சிந்தனைகளில் செயற்பாடு உள்ளவர்களாக, பழக்கவழக்கத்தில் அவருடைய நடைமுறைகளில் ஆர்வத்தோடு இருந்தவர்கள் இந்த முதுமை எய்கின்ற பொழுது அதில் ஒரு தொய்வுத்தன்மை வருவதனாலே அவர்கள் எண்ணங்கள் இருக்கிற அந்த வேகம் சில வழி குறைவடைவதை பார்க்கலாம். அவருடைய உணர்வுகளிலும் பல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கின்ற இளமையான இருக்கின்ற பெண்களுடைய அந்த உணர்வுகளுக்கும் முதுமை எய்துகின்ற போது இருக்கின்ற அந்த உணர்வுகளுக்கும் பல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். அவர்களுடைய செயற்பாடுகளும் பல மாற்றங்கள் ஏற்பதாலே அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இல்லையா என்பது பல பெண்களின் மனநிலைகளை பொறுத்தும் வாழ்கின்ற சூழ்நிலைகளை பொறுத்தும் இருப்பதை பார்க்கலாம். எனவே அவர்கள் குடும்பத்திலே எப்படியான வகைப்பங்கை வகிக்கின்றார்கள் என்பதை பொறுத்தும் அவருடைய மனநிலைகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். எனவே இந்த முதுமை எய்திய பெண்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே பல மாற்றங்களுக்கு முகம் கொடுக்க அவர்கள் தயாரா இல்லையா என்பது அவர்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து தான் இருக்கின்றன. முகம் கொடுத்தால் அவர்கள் முதுமையை அவர்கள் சந்தோஷமாக ஏற்பார்கள். எனவே இந்த முதுமை அடைகின்ற பெண்களும் அவர்கள் முதுமையை எய்துகின்ற பொழுது தங்களுடைய வாழ்விலே
இருக்கின்ற பழைய அனுபவங்களோடு அதை அவர்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் அந்த துன்பமான ஒரு எதிர்மறையான உணர்வுகளை பெற்றவர்கள், வாழ்க்கை அனுபவங்களை பெற்றவர்கள், அதுவே அவர்களுக்கு ஒரு மனநல சில சிக்கல்களை ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதை பார்க்கலாம். சில புதிய பெண்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகள் வேலைக்கு போனால் அல்லது வந்து தங்களுடைய பிள்ளைகள் வந்து வெளிநாடுகளில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அவர்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் வந்து வெவ்வேறாக இருக்கும், ஒரு தனிமையை நாடுவார்கள். அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, வேறு தமிழ் சமூகத்தையும் பார்க்கின்ற வேளையிலே அதிகமான பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற சூழ்நிலைகளும் வேலைக்கு அனுப்புகின்ற சூழ்நிலைகளையும் பார்க்கலாம். எனவே சந்தோஷமான மகிழ்ச்சியாக ஒரு ஈடுபாடு இருந்த ஒரு இந்த பெண்கள் தங்களுடைய அந்த நிலைகளிலிருந்து அவர்கள் ஓய்வு பெறுகின்ற வேளையிலே ஒரு தனிமையை உணர்வதை பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் வீட்டிலே தங்களுடைய பிள்ளைகளோடு பேரப்பிள்ளைகளோடு இருந்தவர்கள் அதுகளில் அவர் வீடு தங்களுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் வேலை நிமித்தம் வேறு இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் கைவிடப்பட்ட தனிமையான நிலை இருப்பதை பார்க்கலாம். எனவே அந்த சூழ்நிலைகள் அவர்கள் மாற்று வழிகளாக சில வழிகளில் ஏதாவது வேலைகளில் ஈடுபடுவது, ஏதாவது ஒரு நிகழ்வுகளில் ஈடுபடுவது, அதை தொழில் ரீதியான ஒரு சிகிச்சை முறை என்றும் சொல்லலாம். எனவே அவர்கள் தங்களால் முடிந்த சில படைப்பாற்றல்களை பயன்படுத்தி தனிமையை தவிர்ப்பது இலகுவாக இருக்கு. எனவே தனிமையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் பல யோசனைகளை யோசிக்கிறார்கள். அவருடைய எண்ணங்களிலே பல மாற்றங்கள் ஏற்படுவதனாலே அது எண்ணங்கள் பயங்களாக ஏற்படலாம், தாங்கள் பாதுகாப்பற்ற உணர்வாக இருக்கலாம். அவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும், அனைத்து பிள்ளைகளாம் கைவிடப்பட்டு விட்டோமே, என்னுடைய இறப்பை நான் எப்படி ஆயத்தம் செய்வது என்ற ஒரு 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 பயத்தினாலே அவர்கள் இருப்பதை பார்க்கலாம். இந்த பய உணர்வு அவர்களுக்கு மென்மேலும் சில ஞாபக மறதிகளையும் சில முறைகளிலே அவர்கள் வார்த்தையிலே பிறழ்வுகள் ஏற்படுவதையும் சிந்தனையில் பிறழ்வுகள் ஏற்படுவதையும் பார்க்கலாம். எனவே தனிமை என்பது அவர்களுக்கு ஒரு சுமையாக, கவலையாக, வேதனையாக இருக்கும். அதை தவிர்ப்பதற்கு பிள்ளைகளோடு இருந்து அவர்கள் செயற்படுவதும் சிறப்பாக பிள்ளைகளோடு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்வை அவர்கள் இணைக்கின்ற பொழுது அதிலிருந்து அவர்கள் தனிமையை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பல பெண் முதியோர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முதியோர் இல்லங்களில் கூட சேர்க்கப்படுகிறார்கள். அவர்களுடைய மனநிலை எவ்வாறு காணப்படும்? உதாரணத்துக்கு அந்த முதியோர் இல்லங்கள் இருக்கின்ற பெண்கள் தங்களுடைய வாழ்விலே பல துன்பங்கள், வேதனைகள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் வழியாக வந்து பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைக்கும் வாழ்க்கையை கொடுத்தவர்கள், வாழ்க்கையிலே சில அனுபவங்களோடு முதிர்ச்சியோடு இருக்கின்றவர்கள் அனைவராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் தனிமையையும் வெறுப்பையும் அனுபவிப்பதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்க்கின்ற வழியிலே முதியோர் இல்லங்களில் நாங்கள் சென்று பார்க்கின்றவர்கள் அந்த முதியோர் இல்லங்களில் அவர்கள் ஒரு விரக்தியோடு ஒரு யோசனையோடு இருக்கின்றார்கள். நான் ஒரு பேரப்பிள்ளையை பார்க்க வேண்டும், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மருமகள் வந்து என்னை பார்க்க வேண்டும் என்ற பொழுது பிள்ளைகளும் தங்களுடைய வேலையின் நிமித்தம் அவர்களை போய் பார்க்க முடியாத சூழ்நிலையிலே ஒரு ஏக்கத்தோடு இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளையோடு அவர்கள் இருக்கின்ற பொழுது அதை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்வார். எனவே முதியோர் இல்லங்களில் அவர் இருக்கின்ற பொழுது சாப்பாடு கிடைக்கின்றது, அங்கே அவர்களுக்கு சில நேர அட்டவணைகளின்படி சில வாழ்க்கை முறையை வாழுகின்றார்கள். ஆனால் அவருடைய சோகங்களை, கதைகளை கேட்பதற்கு அங்கே அவர்கள் யாரும் இல்லாத சூழ்நிலையில் இருப்பதை பார்க்கலாம். எனவே அன்பாக ஒரு வார்த்தையும், அன்பான ஒரு அரவணைப்பும், சாப்பாடும், ஒரு குளிசைகளை, மருந்துகளை பாவிப்பதற்கான யாராவது கொடுக்கின்ற பொழுது அங்கு சந்தோஷமாக இருப்பதை பார்க்கலாம். சில முதியோர் இல்லங்களிலே சரியான பராமரிப்பு, ஆதரவு, அன்பு இருக்கின்றது என்று சொன்னாலும் வீட்டில் இருக்கின்ற தன்னுடைய பிள்ளையை பார்ப்பது போன்ற சந்தோஷம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. எனவே அந்த முதியோர் இல்லங்களில் இருக்கின்றவர்கள் ஒரு ஏக்கத்தோடு தன்னுடைய பிள்ளை வரமாட்டாரா என்ற ஏக்கம் இருக்கின்றது. எனவே முதியோர் இல்லங்கள் அதிகரிக்கின்றது என்று சொன்னால், முதியோர் இல்லங்களிலே இளம் பெண்களுடைய நிலைகள் அதிகரிக்கின்றதுன்னு சொன்னால் அங்கே பிள்ளைகள் தங்களுடைய பொறுப்பற்ற நிலைகளிலும் தங்களால் பார்க்க முடியாத சூழ்நிலையிலும் இருப்பதை பார்க்கலாம். இதுக்கு சமூகம்தான் பதில் சொல்ல வேண்டும். பிள்ளைகள் எவ்வாறு பெற்றோர்களுடைய நிலைகளிலே அவர்கள், அதாவது முதிர்ந்த பெண்கள் மத்தியில் எவ்வளவு கரசனையாக இருக்கின்றால், அந்த அம்மா தான், அந்த முதிய பெண் தான் இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்தார்கள். அந்த தியாகமும் அர்ப்பணிப்பும் இவர்களை உருவாக்கி இருக்கின்றார். ஆனால் இறுதி நேரத்தில் அவர்கள் சந்தோஷமான காலங்களை கழிக்கவில்லை என்பது ஒரு கவலையான ஒரு விடயம். இதை எவ்வாறு நிவர்த்தி செய்ய போகிறோம் என்பது சமூகத்தினுடைய பிள்ளைகளுடைய பொறுப்பாக இருப்பதை பார்க்கலாம். நிச்சயமாக இதற்கான தீர்வு என்ன ஃபாதர்? தீர்வு என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய முதிர்ந்த பெற்றோர்களை, அதாவது
பெண் முதியோர்களை தங்களுடைய ஒரு பெற்றோர்கள் தான் தங்களை இந்த நிலைக்கு வர காரணம். வளர்ச்சியாக இருக்கலாம், ஒரு உயர்நிலையாக இருக்கலாம். அந்த உயர்நிலைக்கு அடைந்தவர்களை அவர்கள் புறக்கணிப்பது என்பது ஒரு காலத்திலே அவர்களும் புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் என்று சொன்னால், இப்போ முதியோர் இல்லங்களில் வாழுகின்ற அந்த முதியோருடைய பெண்கள் அவருடைய பிள்ளைகள் ஒரு காலம் முதியோர் இல்லங்களுக்கு செல்வார்கள். அந்த பொறுப்புணர்வை அவர்கள் நிவர்த்தி செய்வார்கள் இருந்தால் முதியோர் இல்லங்களில் இருக்கின்ற பெண்களுடைய நிலைமைகள் குறைவாக இருக்கலாம், எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். ஆனால் இது நாளாந்தம் அதிகரித்து தான் செல்வதை பார்க்கலாம். எனவே இதற்கு தீர்வு என்று பார்க்கின்ற பொழுது பெற்றோர்கள், அதாவது முதிர் வயது பெண்கள் பிள்ளைகளாலே பராமரிக்கக்கூடிய சூழ்நிலைகளை, உணர்வுகளை, அதாவது ஒரு ஊக்கப்படுத்தலை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் மேலாக ஒரு விழிப்புணர்வுகள் ஏற்பட வேண்டும். எனவே அப்படி விழிப்புணர்வு ஏற்பட்டதுன்னு சொன்னால் இந்த முதியோர் இல்லங்களில் வாடுகின்ற அந்த முதிய பெண்களுடைய எண்ணிக்கைகளும் அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படலாம். அதற்காக வேண்டி முதியோர் இல்லங்களிலே சரியான பராமரிப்பு கிடைக்கின்றது என்றாலும் முதியோர் இல்லங்களில் வாழுகின்ற பெற்றோர்களுடைய மனநிலைகளை விட பிள்ளைகளோடு வாழ்கின்ற மனநிலையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். எனவே இதற்கு தீர்வென்று நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே பிள்ளைகள் பொறுப்புள்ளவர்களாக ஒரு விழிப்புணர்வோடு பெற்றோர்களை பராமரித்து அன்பு செய்கின்ற பொழுது இதனுடைய மனநிலைகளில், முதியோருடைய மனநிலைகளில் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இதில் ஒரு கேள்வி ஃபாதர், என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை முதியோர் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள்? என்ன காரணத்திற்காக? பல காரணங்கள் இருப்பதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு, திருமணமாகிய கணவன் மனைவிக்குள்ளே கணவன் தன்னுடைய முதியோர்களை பார்ப்பதா, மனைவி தன்னுடைய பெற்றோரை பார்ப்பதா என்ற சில சிக்கல்கள் எழுகின்றன. சில வசதி வாய்ப்பற்ற தன்மைகளும், சில வேளைகளில் அவர்கள் நோய்வாய்ப்படுகின்ற போது அவரை பராமரிக்க முடியாத சூழ்நிலைகளாக இருக்கலாம். சில வேளைகளில் தங்களுடைய பொறுப்பற்ற தன்மைகளாக இருக்கலாம். சில வேளைகளிலே அவர்கள் சமூகத்துக்கு முகம் கொடுக்க முடியாத சூழ்நிலைகளாக இருக்கலாம். சில வழியில் அவர்களுடைய பொருளாதார நிலைமைகளாக இருக்கலாம். சில வழியில் பெற்றோர்கள் முதியோர் இல்லங்களுக்கு செல்வதற்கான சில முதியோர் இல்லங்கள் அவர்களை இலவசமாக பராமரிக்கிற சூழ்நிலைகள் இருக்கின்றன. சில பேர் பணத்துக்காக பராமரிக்கிற சூழ்நிலைகளும் இருக்கின்றன. எனவே அவர்களை பெற்றோர்களை பிள்ளைகள் உணராத சூழ்நிலைகளில், அதாவது என்னை பெற்றோர் வளர்த்து தான் தன்னை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ற சூழ்நிலையை மறக்கின்ற பொழுது அவர்கள் அங்கே கொண்டு சென்று விடுவதை பார்க்கலாம். எனவே இந்த முதியோர் இல்லங்களிலே எண்ணிக்கைகள் அதிகரிக்கின்றன சொன்னால் அவர்கள் பிள்ளைகளுடைய பொறுப்பற்ற தன்மைகளும், தங்களுடைய பராமரிக்க முடியாத என்ற சூழ்நிலைகளும், நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற எவ்வாறு பாதுகாப்பது, அவர்களை பராமரிக்க முடியாத என்ற சூழ்நிலையிலும், பெற்றோருடைய ஒரு விருப்பமில்லாத வெறுப்புத்தன்மைகளினாலே இவர்களுடைய பொறுப்பற்ற தன்மைகளும் தான் முதியோர் இல்லங்களில் முதிய பெண்கள் அதிகரிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பிள்ளைகள் வந்து, அதாவது நாங்கள் பொதுவாக சொல்லலாம், எதை நாங்கள் விதைக்கின்றோமோ அதுதான் எங்களிடம் வந்து சேரும். அதே போன்றுதான் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு எதை செய்கிறார்களோ அதே போன்றுதான் தங்களுடைய பிள்ளைகளும் வந்து அவர்களுக்கு அதை தான் செய்வார்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஒரு சிறிய குறும் திரைப்படம் ஒன்றை பார்த்திருந்தேன். ஒரு தாயானவள் தன்னுடைய மகன் தன்னுடைய தாய்க்கு ஒரு சிறிய தட்டலை சாப்பாடை கொடுப்பார். ஒரு முறை அந்த சாப்பாட்டு பிளேட்டை காணவில்லை என்று சொல்லி தந்தை தேடுகின்ற பொழுது அந்த சிறிய மகன் எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தார். ஏனென்று சொன்னால், அப்பா நீங்களும் வயசு பூனைகளை இந்த பிளேட்டை தான் நான் தர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சிந்தனை வந்தது, நாங்களும் எவ்வாறு முதியவர்களை, எவ்வாறு என்னுடைய அம்மாவை, என்னுடைய பெற்றோரை எவ்வாறு கையாள வேண்டும், அது நிலைக்கு நான் வருகின்ற பொழுதும் இதே நிலை ஏற்படுகின்ற என்ற அந்த நிலை வருகின்ற பொழுது பார்க்கக்கூடிய. ஏன்னா ஒட்டுமொத்தமாக சிறுமிகளுடைய மனநலம், பெண்களுடைய மனநலம், முதிய பெண்களுடைய மனநலம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த சூழ்நிலைகளும், குடும்ப வாழ்க்கை முறைகளும், உணர்வுகளும், அனுபவங்களும், அவருடைய சிந்தனைகளும் ஏற்படுகின்ற மாற்றங்கள். எனவே அவருடைய வாழ்க்கை முறைகள் சந்தோஷமான ஒரு நேர்மயமான அனுபவங்களாக இருந்தால் அவருடைய மனநலங்களிலே நேர்மயமான நல்ல மனநிலைகளை பார்க்கலாம். இல்லையென்று சொன்னால் எதிர்மறையான மன அனுபவங்களோடும் வாழ்க்கை அனுபவங்களையும் அவர்களை பெற்றார்கள் சொன்னால் அதில் எதிர்மறையான ஒரு தாக்கங்களை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். நிச்சயமாக. எனவே பிள்ளைகளோ சரி அல்லது வந்து பெற்றோர்களோ சரி, பெற்றோர்கள் உங்களுடைய சிறுமிகளை வந்து அனாதை இல்லங்களுக்கு சேர்க்காமல், அதே போன்று
பிள்ளைகள் உங்களுடைய தாய் தந்தையரை வந்து அநாதை இல்லங்களுக்கு சேர்க்காமல் நீங்கள் உங்களோடு சேர்த்து வைத்திருந்தீர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக அமையும் என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு இத்துடன் நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர போறோம். இன்றைய நிகழ்ச்சியில வந்து பெண்களுடைய உளவியல் சம்பந்தமாக பல விடயங்களை பகிர்ந்து கொண்ட ஃபாதர் உங்களுக்கும் வந்து நாங்கள் முதல்ல நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் பல விடயங்கள் அதாவது பெண்கள் சம்பந்தமாக உளவியல் சம்பந்தமாக பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் டினோஜா ஜோகராஜா. நன்றி.